இன்னைக்கு பிக் பாஸ் வீட்டிலே டே 50. 50வது நாள் என்ன பண்றாங்க அப்படின்னு பார்த்தா எப்பயுமே மண்டே எபிசோட் கொஞ்சம் டல்லா தான் இருக்கும். ஓபன் பண்ண உடனே திவ்யா காலையில டீ போடுறதுக்கு சுகர் இல்லையாங்க, என்னங்க சுகர் என்னங்க, அன்னைக்கு பார்க்கும்போது ஒரு டப்பா ஃபுல்லா இருந்துச்சுங்க, சுகர்னு தேடிக்கிட்டே இருக்கு. பார்த்தா சுகர் முடிஞ்சு போச்சு. எவ்ரி மண்டே, அதாவது சேதுபதியோட எபிசோட் முடிஞ்ச அடுத்த நாள் அவங்களுக்கு groceries வரும். அப்ப எஃப்ஜே சொல்றாரு ஒன்னும் பிரச்சனை இல்லை, இன்னும் கொஞ்ச நேரத்துல groceries வர்ற டைம் தான், சோ groceries வரும். உடனே இவங்க இனி யாரா இருந்தாலும் சும்மா அந்த கேசரி எல்லாம் பண்ணாதீங்க, சும்மா சுகர் முடிஞ்சுக்கிட்டே இருக்கு. இதை வியானா கேட்டுருச்சு. என்ன உங்களுக்கு பண்ணி எல்லாருக்கும் அதான் என்ன உங்களுக்கு அப்படின்னு. இல்லடா நான் அப்படி கேட்கலடா, இந்த சுகர் நீ அன்னைக்கு கேசரி கிண்டும் போது சுகர் இருந்துச்சான்னு. இங்க பாருங்க, நான் கேசரி வந்து ஃப்ரைடே தான் பண்றேன். எல்லாம் சாப்பிட்டெல்லாம் முடிச்சுட்டு நமக்கு grocery வர்றதுக்கு அது ஒரு 2 நாளைக்கு முன்னாடி தான் நான் பண்றேன். நான் பண்ணும்போது ஒரு பாக்கெட் சுகர் எக்ஸ்ட்ரா இருந்தது, ஒரு டப்பா ஃபுல்லா இருந்தது. பழைய டப்பாவில் மிச்சத்துல தான் நான் பண்ணினேன். அது அக்ஷய பாத்திரமா தோண்ட வந்துகிட்டே இருக்கிறதுக்கு நீங்க எடுத்தா முடியத்தான் போகுது அப்படின்ட்டு இவங்க 2 பேருக்குள்ள ஒரு சின்ன வாக்குவாதம். வியானா வெளியே போய் சுபி கிட்ட பேசும்போது சுபி கேட்கறாங்க, நீ எப்ப கேசரி செய்வேன்? இங்க பாரு, நான் ஃப்ரைடே மட்டும் தான் செய்வேன், நீ செய்யும் போது எத்தனை சுகர் இருந்தது? ஒரு டப்பா ஃபுல்லா இருந்தது. அதுக்கப்புறம் எனக்கு தெரியும் 4 தரம் நீங்க நம்ம எல்லாரும் சேர்ந்து சீனி எடுத்திருக்கோம். நான் ஃப்ரைடே கேசரி செஞ்சேன்னா காலையில டீ குடிச்சிங்களா, மதியம் டீ குடிச்சிங்களா, முதல் நாள் நைட் டீ குடிச்சிங்களா, அப்புறம் ராகி கஞ்சி கெடுத்தீங்களா? 15 பேர் 4 தரம் சுகர் ஐட்டம் சாப்பிட்டா ஒரு டப்பா முடியாம ஏதோ நான் கேசரி பண்ணதுனாலதான் முடிஞ்சுங்கிற மாதிரி சொல்றீங்க அப்படின்னு போது அமித், வெள்ளிக்கிழமை கேசரி செஞ்சு அவனு ஏன் அடம் பிடிக்கிறேன்? அதாவது அவங்களோட அந்த பிரசன்ஸ காட்டுறதுக்கு அவங்க மனசுல நினைப்பாங்க, எனக்கு வேற என்ன செய்ய தெரியும், தெரிஞ்ச ஒண்ணுதான் அதானே திருப்பி செய்ய முடியும். சோ எவ்ரி வெள்ளிக்கிழமை கலரா ஆமா, அந்த தலைவா படத்துல சொல்ற மாதிரி வெள்ளிக்கிழமை வாப்பா வெரைட்டியா கலர்ஃபுல்லா செஞ்சு போடுறேன் அப்படிங்கிற மாதிரி எவ்ரி ஃப்ரைடே. அவருக்கு ஏன் அடம் பிடிக்கிற? அடமெல்லாம் இல்லைங்க, அப்புறம் செய்யலாம், யாரு வேணாலும் பண்ணலாம். ஒவ்வொரு ஃப்ரைடே யாரு வேணாலும் பண்ணலாம். எனக்கு ஏன் ஒவ்வொரு ஃப்ரைடேயும் கேசரி மட்டுமே பண்ற வியானான்னு கேட்கவும் தோணுது. ஹவுஸ்மேட்ஸுக்கு திவ்யாக்கெல்லாம் ஏங்க நாங்க இப்ப கேட்டோமா கேசரி செய்யாத திவ்யானா, அது கிச்சன் டீம்ல அந்த சுகர் முடியுது பாரு, செய்யாது, அதுக்கு வேற ஏதாவது சாப்பிடலாம். எவ்ரி ஃப்ரைடே நீ கேசரி செஞ்சே ஆகணும்னு கம்பல்சரி இல்லை அப்படின்னா வேணான்னு சொல்லுங்க. தரும்போது ஒரு தரம் நீங்க வேணான்னு சொல்லி அது மிஞ்சி போச்சுன்னா சொல்லலாம். இங்க பாரு வேணா, இப்ப யாரும் எவ்ரி ஃப்ரைடே திங்க மாட்டேங்கிறாங்க, இப்ப மிஞ்சி போகுது பாரு, சோ வேஸ்ட் பண்ணாதன்னு அப்படி கொண்டு போகலாம். கொடுக்கும் போது கலர் கேசரின்னு வாங்கி தின்னுபிட்டு அப்புறம் வந்து இனி இதெல்லாம் செய்யாதீங்க, சுகர் முடியுது, கொடுக்கும் போது வேணான்னு சொல்லுங்க சார். 2 பக்கமும் உட்காந்து டிக்கு அடிச்சா ஒண்ணும் பண்ண முடியாது. இதுல வியானா உள்ள வந்து இங்கப்பா யாராவது கேப்டன், இந்த வாரம் யாரு கேப்டன் ஆனாலும் அவங்க காதுல விழுற மாதிரி கிச்சன் டீம் கிட்ட போயிட்டு வேற நல்ல ஆளுங்களா கிச்சன் டீம்ல போடுங்க, சும்மா எப்ப பார்த்தாலும் அப்படின்னும் போது திவ்யா அதை காதுல கேட்டுருச்சு. லேட்டா தான் புரிஞ்சிருக்கு. வியானாலாம் வெளியே உட்காந்து சாப்பிடும்போது வருது வெளியே, ஏங்க இப்போ இந்த குரூப்ல யாராவது இந்த கேப்டன்ஷிப் டாஸ்க்ல விளையாடுறீங்களா? அப்போ சூபி நான் விளையாடுறேன். சப்போஸ் நீங்கெல்லாம் கேப்டன் ஆனா வியானாவே கிச்சன் டீம்ல போடுங்க, அவங்களே பண்ணட்டும்னு. போடுங்க, நான் வந்தா ஒழுங்கா தான் செய்வான். என்ன செய்வான்? அவ சொல்றாங்க சீனி முடிஞ்சிருச்சுங்களே, என்ன கிச்சன் டீம் நீங்க? இந்த ரவா அது இது எல்லாம் நிறைய மிஞ்சி போகுது. ஆனா வார கடைசியில மிஞ்சிறதுக்கு அதை சாப்பிடும் போது ஒரு எக்ஸ்ட்ரா தோசை தரலாம்ல கேட்டா, ஒரு ஆளுக்கு 2 தோசை தான் தருவான், ஒரு ஆளுக்கு 3 தோசை தான் தருவான்னு சொல்லுவீங்க. எக்ஸ்ட்ரா தோசை ஊத்துனாதான் என்ன? போன வாரம்லாம் எனக்கு சாப்பாடே பத்தல. அப்ப திவ்யா அங்க இருந்து சொல்லுது, அப்படின்னா இந்த வாரம் நீ கிச்சன் டீம்ல வந்து 4 தோசையா சுட்டு கூட எல்லாம் இருக்கேன், நான் வந்தா கொடுப்பான் 4 தோசை 5 தோசை கூட கொடுப்பான் அப்படின்னு கத்தி சொல்லிவிட்டு சுபிட்ட, இங்க பாருங்க யாராவது கேப்டன் ஆனா என்ன கிச்சன் டீம்ல போடக்கூடாது, கண்டிப்பா என்ன போட்டாங்கன்னா கண்டிப்பா குடுக்குறாங்க. மசாஜ் பண்ண அந்த லீக் இறங்குது. ஏங்க குறை சொன்னா நீங்க உள்ள வந்து மாத்தி காட்டுங்க, இப்படிதாங்க பண்ணணும். போன வாரம் என்ன பண்ணீங்க? இப்ப பாருங்க, நான் வந்து எல்லாருக்கும் வயிறு நிறைய தோசை கொடுத்தேன்னா groceries மிஞ்சிச்சா, இப்படிதாங்க மேனேஜ் பண்ணணும்னு அப்படி அடிக்கணும். திவ்யா சேலஞ்ச் பண்ணும்போது நான் கொடுப்பான், நான் வந்து 4 தோசை கொடுப்பான்
கேப்டனா நீங்க என்னைய கிச்சன் டீம்ல போடவே கூடாதுன்னா எனக்கு அப்ப புரியல. அப்ப கம்ப்ளைண்ட் பண்ணாதீங்க. அப்ப கிச்சன் டீம் வந்து சுகர் முடிஞ்சா எங்கன்னு கேட்கதான் செய்வாங்க. அதுக்கு பதில் சொல்லுங்க. கிச்சன் டீமை மாத்தணும் அப்படின்னா அவங்க வந்து அப்ப நீ வான்னு சொன்னா வர்றேன்னு சொல்லிவிட்டு என்ன யாரும் செலக்ட் பண்ண கூடாதுன்னு மிரட்டக்கூடாது. சமரசமா போயிடணும் எல்லாம். அதுக்கப்புறம் பார்த்தா 50வது நாள் இல்ல 50வது நாள்ல நாமினேஷன். பிக் பாஸ் ஒரு ஸ்மார்ட்டான மூவ் வச்சாரு, ஒரு செக். யூசுவலா கேப்டன்ஷிப் டாஸ்க் முடிச்சு கேப்டன் ஆனதுக்கு அப்புறம் இவர் கேப்டன் ஆயிட்டாரு, அதனால இவரை நீங்க நாமினேட் பண்ண முடியாது, மத்தவங்களை நாமினேட் பண்ணுங்கன்னு சொல்லுவாரு. இப்ப என்ன சொல்லிட்டாருன்னா முதல் நாமினேஷன், எல்லாரும் நாமினேஷன்ல இருப்பாங்க, நீங்க யாருக்கு வேணாலும் ஓட் பண்ணலாம். இந்த கேப்டன்ஷிப் டாஸ்க் விளையாட போறவங்களை நினைச்செல்லாம் பயப்படாத, எல்லாரும் நாமினேஷன்ல இருக்கீங்க. நாமினேஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் கேப்டன்ஷிப் டாஸ்க் வச்சு சப்போஸ் இந்த நாமினேஷன்ல வந்தவங்க கேப்டன்ஷிப் டாஸ்க் விளையாண்டு ஜெயிச்சா அவங்களாம் நாமினேஷன்ல இருந்து கலட்டுவாங்க. அதனால நீங்க ஐயோ கேப்டன் ஆயிட்டானே இவனை சொல்ல முடியலைன்னு பயப்பட வேணாம். எல்லாருக்கும் ஃபேர் சான்ஸ், யாரை வேணாலும் நாமினேட் பண்ணு, அதுக்கப்புறம் அவன் திறமை இருந்தா விளையாடி ஜெயிக்கட்டும். சூப்பர் சார் அப்படின்ட்டு ஒருத்தரா போய் உள்ள சொல்லிக்கிட்டு இருக்காங்க. எல்லாரும் நல்ல நல்ல ரீசன் சொன்னாங்க. அதுல வியானா சொன்ன ரீசன் மட்டும் எனக்கு லைவ்ல பார்த்தேன், எபிசோட்ல வரல, எனக்கு சிரிப்பு வந்துருச்சு. வியானாக்கு பிரஜன் மேல கடுப்புல சொல்றாங்க, நான் பிரஜனை சொல்றேன் பிக் பாஸ், நீங்க என்ன பிரசன்டபிளா இருக்கணும்னு சொன்னீங்க, இங்க நான் மட்டுமா ட்ரெஸ் போட்டுட்டு மேக்கப் போட்டுட்டு இருக்கேன், எல்லாரும் தான் இருக்காங்க. அவர் இவ்வளவு பேசுறாரு இல்ல, அவர் டெஸ்க போய் பாருங்க, டேபிள் ஃபுல்லா மேக்கப் ஐட்டம் தான் வச்சிருக்காரு. அது மட்டுமா நான் எனக்கு தெரியாதுன்னு நினைச்சு அவர் பண்றாரு. அவருக்கு இவ்வளவு வெள்ள முடி, டெய்லி காலையில எந்திரிச்சா முடிக்கும் தாடிக்கும் டை அடிக்கிறாரு. இவர் என்ன பண்றாரு, ஃபுல் ஒயிட் ஹேர் இருக்கு, தலைக்கு ஃபுல்லா டை அடிச்சுக்கிறாரு. அதெல்லாம் வந்து லைக் க்ரூமிங்ல தானே வருது. அப்ப அது மேக்கப் இல்லையா? அப்ப நான் சொல்லலாமா டெய்லி அவர் டை அடிச்சுட்டு வந்து உட்கார்ந்துருக்காரு, வேற எதுவுமே விளையாடல நான் சொல்லலாமா? அங்கே அவங்க கேட்டிருக்கோம் அவர் சொன்னப்பவே. அதான் அப்ப நீங்க வெள்ள முடிக்கு டை அடிக்கிறீங்களே சார், அப்ப நாங்க மேக்கப் போடக்கூடாதுன்னு அங்க கேட்கணும் மேடம். நீங்க யாரு, 4 தோசை கொடுப்பான் என்ன கிளம்பு அப்படி சொன்னாலே ரெண்டு பேரும் ஒரே வயதா. சோ தெரியல. அதுல ஒருத்தன் கமெண்ட்ல கேட்டிருக்கான், ஏய் கிளட்டு போய் அந்த வியானா பேசுன வீடியோக்கு கீழே ஒருத்தன் கேட்டிருக்கான், ஏய் பிரஜா நீ கிளட்டு போயடா, டை அடிக்கிற விஷயம் இவங்க சொல்லிதான் வெளியே தெரியுது. அப்புறம் நானும் அதை சொன்னதுக்கு அப்புறம் ஒரு அந்த லைவ் வெட்டி பார்க்கும்போது எஸ் காலையில எந்திரிச்சு இதுல வெள்ளையா இருக்கு, டை அடிச்சு தாடிக்கெல்லாம் டை அடிச்சுட்டு தான் வர்றாரு. அப்போ அவங்க சொல்றாங்க, இவர் இவ்வளவு வெள்ள முடி வச்சு டை அடிக்க முடியும், நாங்க மேக்கப் போட்டு அதோ ரீசனா சொல்றாரு, இவர் டை அடிக்கிறாரு அதனால நாமினேட் பண்றேன். 15 பேர்ல சாண்ட்ரா, பிரஜன், திவ்யா, கமருதீன், கனி, எஃப்ஜே, விக்ரம், அமித், ரம்யா, வியானா, அரோரா மற்றும் ஆவலுடன் இதை எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கும் பார்வதி அப்படின்னு சொல்லிட்டாரு. ஏன்னா ஒவ்வொரு பேரும் சொல்ல சொல்ல தான் இல்லையோன்னு பார்வதி நல்லா கடைசியில வந்து ஆவலுடன் கேட்டுக்கொண்டிருக்கும் பார்வதி அப்படின்ட்டாரு. சோ இவ்வளவு பேரும் நாமினேஷன்ல இருக்காங்க. எஸ்கேப் ஆனது யாரு தெரியுமா? வினோத், சுபி, சபரி. வினோத் தொடர்ந்து தப்பிச்சுக்கிட்டே வராரு, மக்கள் கிட்ட கூட வரல, வீட்டுக்குள்ளேயே தப்பிச்சுக்கிட்டு வராரு. அதுக்கப்புறம் பார்த்தா ஒரு நகைச்சுவை நடக்குது. ஒரு டாஸ்க் ஒன்று கொடுப்பாங்க, ஏதோ இன்சூரன்ஸ் கம்பெனி ஒரு ப்ரொமோஷன் போல இருக்கு, ஹிந்தியில ஏதோ அந்த இன்சூரன்ஸ் கம்பெனியோட சட்டையை போட்டுட்டு ஹிந்தியில ஏதோ பேசணும். போச்சுக்கியா இன்சூரன்ஸ் லியா, போச்சுக்கியா இன்சூரன்ஸ் லியான்னு 3 பேரா சொல்லணும். அது என்னன்னா இன்சூரன்ஸ் எடுத்தேன் நான் நிம்மதியாக இருக்கேன் அப்படி ஏதோ வரும் போல இருக்கு. அந்த டாஸ்க் முடிச்சதுக்கு அப்புறம் அந்த டோன்லயே நாமினேட் ஆனவங்க எல்லாம் என்னென்ன காரணத்துக்காக நீங்க நாமினேட் ஆனீங்கன்னு சொல்லுங்க அப்படின்னும் போது கமருதீன், வியானா, அரோரா, அமித் எல்லாரும் சொல்லும் போது அரோரா சொல்லுது, உண்மையாக இருந்தேன், இப்போதான் கொஞ்சம் ஓபன் அப் ஆனேன், நாமினேஷனில் வந்தேன். வியானா சொல்லுது, உண்மையை பேசினேன், கேசரி கிண்டினேன், நாமினேஷனில் வந்தேன். இவர் பார்த்தாரு நம்ம கமருதீன், உண்மையை பேசினேன், பார்வோடு சேர்ந்தேன், நாமினேஷனுக்கு வந்தேன், நல்லது செய்தேன், பார்வோடன் சேர்ந்தேன், நாமினேஷன் வந்தேன். ஆனா பார்வை இல்ல அங்க அது ஃபன்னுக்கு விளையாடுறதுனால யாரும் இருக்க வேண்டியது இல்ல. அந்த நாமினேஷன் முடிஞ்சோன்னு எல்லாரும் போயிட்டாங்க. கொஞ்சம் பேரு விக்ரம், கனி, சபரி எல்லாருக்கும் சொல்றாரு, உண்மையை பேசினேன், பார்வோடன் சேர்ந்து நாமினேஷன்ல இருந்தேன். கனிக்கு விக்ரமுக்கெல்லாம் சிரிப்பு. நான் மனசுல நினைச்சேன், தம்பி அந்த இடத்துல இப்ப பார்வதி இருந்திருக்கேன்னா உண்மை அதுதான், நீ எப்படி உண்மையா பேசுவேன்னு இப்ப பார்வதி உடனே பொழந்து இருக்கு ரெண்டா. அடுத்தது பார்த்தா கேப்டன்ஷிப் டாஸ்க். இது என்ன டாஸ்க் அப்படின்னு கேட்டா, இங்க ஒரு டெஸ்க், அங்க தள்ளி ஒரு டெஸ்க் போட்டுருக்கு ஆக்டிவிட்டி ரூம்ல. இப்படி 2 கையிலையும் பிடிக்கிற மாதிரி ஒரு டேபிள் மாதிரி ஒன்று கையில கொடுப்பாங்க. நடுவுல ஒரு குச்சி மாதிரி ஒன்று இருக்கும் போல். இங்க இருந்து ஒரு குச்சி எடுத்து வச்சுட்டு அந்த குச்சியோட அப்படியே தூக்கிட்டு அங்க போகணும். அங்க போனதுக்கு அப்புறம் இன்னொரு குச்சியை தூக்கி வச்சுட்டு 2ஓட வரணும். இங்க இருந்து 3ஓட போகணும், அங்க இருந்து 4ஓட வரணும், திருப்பி இங்க இருந்து 5ஓட போகணும். 5 குச்சியும் பேலன்ஸ் பண்ணி கொண்டு போயிட்டீங்கன்னா வின். ஃபர்ஸ்ட் சுபிக்ஷாவும் விக்ரமும். சுபிக்ஷா முதல் ஒரு இதை வச்சுக்கிட்டு எடுக்குது, விழுது. விக்ரம் எடுக்கிறாரு, விழுறாரு. சுபிக்ஷா திருப்பி எடுத்து வச்சுட்டு நடக்க ஸ்டார்ட் ஆயிடுச்சு. விக்ரமுக்கு பேலன்ஸ் வரவே மாட்டேங்குது.
எடுக்க விழுந்துகிட்டே இருக்கு. சுபி ஒரு குச்சியோட முன்னுக்கு போக போக இவர் வந்து மைக்கில் கடவுளே இல்ல விழுந்துடணும் சுபிக்கு அது விளங்கி சுபி சிரிக்குது. சூப்பர் சுபிக்ஷா கடவுளே எப்படியாவது விழுந்துடணும் அப்படின்ட்டு இவரோட குச்சி எடுத்து வச்சோடனே அது விழுந்தோடனே கடவுளே என்னோடது இல்ல சுபியோடது எனக்கு இல்லைங்க சுபிக்ஷா சொல்லிக்கிட்டே இருக்கணும். நல்லா இருக்கேடா அவர் சொல்றாரு நான் விழணும்னா என்னோடது இல்ல சார் அங்க போது பாருங்க அது கடவுள்கிட்ட பேசிட்டு இருக்காரு. கடவுள்கிட்ட கேட்கும் போது டீட்டெயிலா கேட்கணும். சுபியோடது அந்த போல் கீழே விழணும்னு சொல்லணும். விழணும் சாமி விழணும்னு அப்படி ஆகட்டும்னா உங்களுக்கு தொப்புன்னு விழுந்துகிட்டு இருக்கு. இதுல கடைசி வரைக்கும் விக்ரம் ஒரு இதை கூட எடுத்து நடக்கல. சுபி என்ன பண்ணுச்சு செம்ம பேலன்ஸ் இப்படியே தூக்கிட்டு இப்படியே போகுது வருது 5 இதை வின் பண்ணிருச்சு. கடைசியில் பிக் பாஸ் சொல்லிட்டாரு டைமிங் வச்சு தான் பார்க்கணும். சுபி இதை முடிச்சது வந்து 21 minutes 14 seconds. அடுத்தது கமருதீன். இப்போ கமருதீன் தனியாக விளையாடுறாரு. அந்த ஜிம்முக்கெல்லாம் போறதுனால அந்த இதெல்லாம் பிடிச்ச பழக்கத்தில் போறாரு டக்குன்னு செஞ்சாரு. 17 minutes 59 seconds. இப்போ சுபி வந்து அவுட் ஆஃப் தி கேம் சூப்பரா விளையாடினாங்க. டைமிங் படி பார்க்கும்போது இப்போ கமருதீன் வெளியே இந்த 17 seconds வந்து சுபியை தோக்கடிச்சிட்டாரு அப்படின்னு வெளியே பாரு வந்து சூப்பர் பேபி பேபியா வெரி குட் கேப்டன் ஆயிட்டார் தானே இன்னும் ஆகல டைம். அப்ப சுபியா பீட் பண்ணிருக்காரு. இவருக்கு இப்ப என்னன்னா இப்ப வந்து நம்ம சாண்ட்ரா திவ்யா கூட இந்த வாரம் நமக்கு ஒரு விரிசல் ஏற்பட்டுருச்சு. சேதுபதி போட்டு கொடுத்துட்டாரு. இப்ப நமக்கு பேபி வேணும். இந்த வாரம் அவங்க தனியா கேம் விளையாட முடியாது. திவாகர் இருந்தாரு. இப்போ திவாகர் போனோடனே வைல்ட் கார்டோட சேர்ந்தாங்க. அது ஒரு வாரம் கூட தாக்கு பிடிக்கல. இப்போ ஒரு பேபி வேணும். அதுவும் அந்த பேபி கேப்டன் ஆயிடுச்சுன்னா இவதான் இப்ப அந்த கேப்டன் மாதிரி அவங்க தான் இப்படி அந்த பப்பெட் மாதிரி மூவ் பண்ணும்போது பேபி ஆடுவாரு. இப்படி அந்த டீம் அங்க போங்க இந்த டீம் இங்கே போங்கன்னு அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். அதுக்கப்புறம் பிரஜனும் எஃப்ஜே சூப்பரா விளையாண்டாரு. எஃப்ஜே ஒரு ரவுண்டு போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் தான் பிரஜன் குச்சியவே பேலன்ஸ் பண்ணி தூக்கிட்டு போயிட்டு வந்தாரு. அம்மா சொல்றாங்க ஆமா பின்ன வீட்டுக்கு வந்து விளையாடிச்சுட்டு இருந்தா எங்க தூக்குறது டை அடிச்சதுக்கு சொல்லிட்டு இருக்கேன். ஸோ பிரஜன் ஒரு 3வது போல் எடுத்துட்டு நடக்கிறதுக்குள்ள அவர் 5 போலையும் எடுத்துட்டு நடந்துட்டாரு. பார்த்தா கேப்டன் அவர் சொல்றாரு எஃப்ஜே 15 minutes 5 seconds. பார்த்தா செகண்ட் டைம் கேப்டன். பார்த்தா இவர் கேப்டன் ஆயிட்டாருன்னு வெளியே பார்வதி டைம் டேக்கன். ஐயோ இவனா போன வாரம் தான் இவனை தூக்கணும்னு தானே நம்ம சென்ட்ராக்கா பிளான் பண்ணி பிரஜனை எப்படியாவது கேப்டன் ஆக்கணும்னு பாயிண்ட்ஸ் எல்லாம் அந்த டீமுக்கு கொடுத்தாரு. அதுக்கப்புறம் பார்த்தா அவங்களோட பிளான் எல்லாம் புஷ் ஆயிடுச்சு. எஃப்ஜே வந்து தொடர்ந்து செகண்ட் டைம் கேப்டன். 50th day சர்ப்ரைஸ். என்ன சர்ப்ரைஸ் அப்படின்னா இப்போ சொல்றாரு நானும் விஜய் சேதுபதியும் வந்து எவ்வளவோ சொல்லுவோம் உங்களுக்கு எதுவும் புரியாது கேம் எப்படி விளையாடுறதுன்னு. உங்களுக்கு தெரிஞ்சவங்க உங்க ரிலேஷன்ஸ் உங்க ஃப்ரெண்ட்ஸ் அவங்க பாஷையில உங்களுக்கு சொன்னா அப்பயாவது உங்களுக்கு புரியுதான்னு பார்ப்போம்ட்டு கன்ஃபெஷன் ரூமுக்கு கூப்பிட்டு ஒரு வீடியோ ஃப்ரம் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ். பார்த்தா ஃபர்ஸ்ட் பாரு நீங்க தான் வாங்கன்ட்டாரு. உள்ள போய் பார்த்தா பாருவோட யாருன்னு தெரியல. ஒரு ஃப்ரெண்டு அட்வைஸ் பண்ணாங்க பாரு குரூப்பிசம் பண்ணாத, நீ குரூப்பிசத்துக்குள்ள தான் இருக்க, உன் மூளையை யோசி, மண்டைய யூஸ் பண்ணு, கத்தி தான் பேசணுங்கிறது இல்ல, உன் பாயிண்ட்ஸை வச்சா மட்டும் போதும், எல்லா இடத்துலயும் கத்தி பேசிக்கிட்டு அப்படி இருக்க தேவையில்ல, வார்த்தைகளை விடுறது இடம் பொருள் ஏவல் பார்த்து பேசு. பார்வதி வந்து ஏதோ புரிஞ்ச மாதிரி வெளியே போய் நடிப்பேன். அதுக்கப்புறம் அமித்தோட வைஃப் சிவரஞ்சனி, அமித் நீங்க ஜென்டில்மேன்னு தெரியும் ஆனா உள்ள ரொம்ப ஜென்டில்மேனா இருக்கக்கூடாது, அதான் நீங்க ரொம்ப ஜென்டிலா இருக்கீங்க அமித். அப்பதான் அவங்க சொல்றாங்க நீங்க எவ்வளவு பெரிய லாயரா அமிதா, அதுதான் அந்த தன்னடக்கம் கூட படிச்சனால. அப்ப அவங்க சொல்ற நீங்க எவ்வளவு பெரிய லாயர், நீங்க எப்படி பாயிண்ட்ஸ் வைக்கணும் பேசுறதுக்கு, ஆனா நீங்க உள்ள போய் இன்னொருத்தன் காலை இழுத்து நம்ம விளையாடுறதாங்கிற உங்க கேரக்டரை காட்டிக்கிட்டு மத்தவங்களை பத்தி தப்பா பேசக்கூடாதுன்னு அவங்க உங்களை தப்பா பேசுறாங்க, நீங்க பேசாம இருக்கீங்க. ஃபைட் ஃபார் யுவர் பாயிண்ட்ஸ், பிஹேவ் லைக் அ லாயர். ஓகே. அப்புறம் அரோராக்கு அவங்க ஃப்ரெண்டு ரியா, மச்சான் நீ இப்படி எல்லாம் பண்ணுவேன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை, என்னடா இந்த துஷார் கூட லவ்னு சுத்திட்டு இருந்தீங்க, வெரி டிசப்பாயிண்டட். அதுக்கப்புறம் பார்வதி ஒன்னும் சும்மா வம்புலுக்குது, சும்மா அமைதியாவே இருக்காது. பார்வதி வம்புல தான் விட்டு லெஃப்ட் ரைட்டு வாங்கிடு, ஒன்னும் சும்மா நோண்டிக்கிட்டே இருக்கா பாத்துக்க. அப்புறம் திவ்யாவோட ஏதோ சீரியல் ஃப்ரெண்டு திவ்யா, டோன்ட் பி ரூட், பேசுறது வந்து மற்றவங்களுக்கு ரூடாவே தெரியுது, அப்படி எல்லாம் பேசக்கூடாது, நார்மலா பதமா பக்குவமா சொல்லணும். அப்புறம் குரூப் இசத்தை ஒழிக்கிறேன்ட்டு போய் நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம், குரூப் இசத்துக்குள்ள தானே இருக்கோம், அதை விட்டு வெளியே வா இல்ல கீஞ்சிரும். அடுத்தது எஃப்ஜேக்கு அவரோட ஃப்ரெண்டு சொல்றாரு, நீ கேப்டனா இருக்கும்போது உன் கோவத்தை குறைக்கிற, ரொம்ப நிதானமா இருக்க, ரொம்ப நல்லா யோசிக்கிற,
ஹவுஸ்மேட்டா வரும்போது ஏன் அப்படி எல்லாம் உடச்சி விட்டு மாறுற? கேப்டனா இருக்கும்போது எவ்வளவு நிதானமா இருந்தியோ ஹவுஸ்மேட்டா இருக்கும்போது அதே நிதானத்தோட இருக்கு. அடுத்தது கமருதீன், அவர் ஃப்ரெண்டு நேரா வந்து இங்க பாருடா, நான் ஸ்ட்ரைட்டா ஒரு பாயிண்ட் சொல்றேன், தனியா விளையாடு. உனக்கு இந்த அண்ணன் தங்கச்சி ஜோடி அதெல்லாம் வெளியே வந்து பாத்துக்கலாம், வீட்டுக்குள்ள எல்லாருமே கண்டெஸ்டன்ட். அண்டர்லைன் பண்ணி சொல்றாரு, தனியா விளையாடு. இதுல லைவ்ல என்ன நடக்குது அப்படின்னா, அவர் ஃப்ரெண்ட் அப்படி பேசணும் தான் பார்த்து கண் கலங்கிட்டாரு. கண் கலங்கி கொஞ்சம் டிஸ்டர்ப் ஆயிட்டு, அவருக்கு என்னன்னு புரியல. தனியா விளையாடுனா லவ் கண்டென்ட் வேணும்னு சொல்றாங்க போல இருக்கு அப்படின்ட்டு வீடியோ எல்லாம் முடிஞ்சோடனே பிக் பாஸ் உங்ககிட்ட கொஞ்சம் பேசலாமா? கண்டிப்பா பேசலாம், அந்த வீடியோஸ் எல்லாம் முடிச்சுட்டு நான் உங்களை கூப்பிடுறேன், அப்ப வாங்க அப்படின்ட்டு அவரை வெளியே அனுப்பியாச்சு. வெளியே போனோடனே பார்வதியோட உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காரு. அப்போ சொல்றாரு, அவர் பார்வதிக்கு அரோராக்கு நடுவில் கிடந்து டென்ஷன் ஆகுது அவருக்கு. அங்க பேசினா இங்க கோவம் வருது, இங்க பேசினா அங்க கோவம் வருது, என்ன பண்றதுன்னு தெரியல. ரெண்டையும் விட்டுட்டு கேம் விளையாடுங்க, இவங்களை ப்ளீஸ் பண்றதுக்கு நீங்க வரல. ஆனா அவருக்கு அப்படி அவங்க எல்லாம் இருக்க முடியாது, 50 நாளுக்குள்ள அப்படி ஒரு லிங்க். இதுல என்ன பண்றாருன்னா, பார்வதி இப்படி உட்காந்து இருக்கா, நல்லா அப்படி கையை அப்படி போட்டுட்டு அப்படின்னோடனே பிக் பாஸ், கமருதீன் இதுக்கு மேலேயுமா என்கிட்ட பேசணும்? உள்ள நீ அழுததையும் டிஸ்டர்ப் ஆனதையும் பார்த்து பையன் திருந்திட்டான் போல, இப்ப நம்ம கிட்ட பேசி அட்வைஸ் வாங்கிட்டு திருந்திடுவான் போலன்னு வெளியே இருடா கூப்பிடுறேன்னு சொன்ன அந்த 5 நிமிஷம் கேப்புக்குள்ள என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? உடனே கமருதீன் வந்து அப்ப இனி அவர்கிட்ட கூப்பிட்டு பேச மாட்டார் போல இருக்கு, ஏன்னா நீ வந்து இனி திருந்தவே மாட்டேன். அதுக்கப்புறம் பார்த்தா கனி, அவங்க சிஸ்டர் பேசுறாங்க. கனி என்ன சொல்லிட்டு உள்ள போனேன், நீ ரொம்ப அன்பானவன்னு எல்லாருக்கும் தெரியும், அவங்க எல்லாம் பசி தாங்க மாட்டாங்கன்னு சோறு கொடுக்கறது இல்லை, அதெல்லாம் ஓகே தான், அவங்க எல்லாம் அடல்ட்ஸ் சரியா? அவங்க ஒரு ஓரத்துல போய் அழுது உடஞ்சி உட்காந்துருக்காங்கன்னா நீ போய் சைக்காலஜி டாக்டர் வேலை பார்க்க தேவையில்லை. அவங்க ஒருத்தங்க அழுதா வீக் ஆகுறாங்கன்னு அர்த்தம். அவங்க வீக் ஆனா அவங்க கேமுக்கு நல்லது தானே, ஏன்னா அவங்க உன்னுடைய ஒப்போனன்ஸ் தானே, அவங்கள தோக்கடிக்கிறதுக்கு தானே உள்ள போன. நீயே போய் அவங்களுக்கு மோரல் சப்போர்ட் கொடுத்துக்கிட்டு இருந்தா அலட்டும், அவங்க உடையட்டும். நீயும் அழு உடை, யார்கிட்ட ஹெல்ப் எல்லாம் கேட்காத. நீ உன் தங்கச்சிகளுக்கு மட்டும் அக்காவாயிரு, கனி அக்காவாயிரு, உள்ள கனியாயிரு போதும். அடுத்தது பிரஜனுக்கு, நம்ம ஆரி, பிரஜனுக்கு ஆரி ஃப்ரெண்டுன்னு எனக்கு தெரியாம போச்சு. ஆரிட்ட கேட்கணும், உங்களுக்கு இப்படி ஒரு ஃப்ரெண்டா எப்படி சார் அப்படின்னு தான் கேட்கணும். அதான் அவர் சொல்றாரு, வெளியே உள்ள போறேன்னு சொல்லி என்கிட்ட வந்து டிஸ்கஸ் பண்ணும்போது என்னதெல்லாம் சொன்னேன், நீ சொன்னது ஒண்ணு, உள்ள போய் அதை செய்யவே இல்லை, சொன்னது எதையுமே நீ செய்யல. நீ வந்து வைஃப் கூட, அதாவது ஒரு வீக்னஸை உள்ள கூட்டிகிட்டே போயிருக்க, இமோஷனல் வீக்னஸை, அவங்களோட சேர்ந்து விளையாடிக்கிட்டு இருக்கியடா, விளையாடி நீ காணாம போயிட்டியடா. வெளியே உன் குழந்தைகளை பத்தி எல்லாம் யோசிக்காத, அவங்கள நாங்க பாத்துக்கிறோம், உள்ள கேமை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணு, உன் வைஃபுக்கு எதிராகவும் விளையாடு. ஆனா நீ வைஃபோட உள்ள வந்து முதல் கண்டெஸ்டண்டா இந்த பிக் பாஸ் ஹிஸ்டரியில நீ ஜெயிச்சின்னா, பிக் பாஸ் வரலாற்றிலேயே ஜோடியா வந்து ஜெயிச்சவன்னு உனக்கு ஒரு அழிக்க முடியாத பேர் இருக்கும். அதை மிஸ்யூஸ் பண்ணிடாத, தனியா விளையாடு, தனியா விளையாடு, தனியா விளையாடு. அப்புறம் சபரிக்கு, சார் என்ன சொல்லிட்டு சார் உள்ள போனீங்க, நமத்து போன அப்பள மாதிரி ஆயிட்டீங்களே சார். யாருக்காகவும் போய் பேசாத, அவங்களுக்கு அவங்கள டிஃபெண்ட் பண்ணிக்கிறதுக்கு வாய் இருக்கு, அவங்க பேசிக்குவாங்க, நீ உனக்காக மட்டும் பேசு. இந்த அக்கா தம்பி அண்ணா தங்கச்சி இதெல்லாம் வெளியே தான் இருக்கு உனக்கு, உள்ள அப்படி யாருமே கிடையாது. அதுல இருந்து முதல் வெளியே வா. டைட்டிலுக்காக விளையாடுறா நீ, என்னடா அப்புறம் வேஷ்டி சட்டை பட்டையெல்லாம் போட்டு சாமியார் மாதிரி சுத்திக்கிட்டு இருக்க? நீ ஒரு எலிஜிபிள் பேச்சுலர், அதுக்கேற்ற மாதிரி இருந்தா தானே ஒன்னு 4 பொண்ணு பார்த்து வெளியே வந்தா பொண்ணு கிடைக்கும். லுக்கியையும் கட்டிக்கிட்டு ஒரு துண்டையும் தூக்கி இப்படி போட்டுட்டு கையை பின்னாடி கட்டிக்கிட்டு அப்படி திரிஞ்சுக்கிட்டு இருக்க அப்படின்னு அவங்க ஒரு ரோஸ்ட் பண்ணாங்க. அதுக்கப்புறம் சாண்ட்ராக்கு ஒரு அவங்க ஃப்ரெண்டு வந்தாங்க. வெளியே அவங்க குழந்தைங்க எல்லாம் ஓகே சாண்ட்ரா, பட் யுவர் கேம் இஸ் நாட் ஓகே. நீ ஏன் உன்னோட நாமினேஷன் பாஸ பிரஜனுக்கு கொடுத்த? இதே அந்த இடத்துல வேற யாரும் இருந்தா கொடுத்துருப்பியா? இது நான் விளையாண்ட கேம்னு சொல்லியிருக்க மாட்டேன். பிரஜனுக்கு கொடுக்காத, நீ விளையாடுற கேம்ல பிரஜன் காணாம போயிட்டு இருக்காரு. குரூப்பிசம் பண்ண மாட்டேன், குரூப்பிசத்தை உள்ள போய் நான் உடைக்கிறேன்ட்டு போய் இப்ப என்ன பண்ணிட்டு இருக்க? நீ போய் உள்ள குரூப்பிசம் ஆயிட்ட. அப்புறம் முக்கியமா ஒண்ணு சொன்ன ஞாபகம் இருக்கா? பேர் சொல்லாம சொல்றாங்க, அது யாருன்னு நமக்கு தெரியும், பார்வதி தான். பர்டிகுலரா ஒரு நபரோட உள்ள போய் நான் சேரவே மாட்டேன்னு சொல்லிட்டு உள்ள போனியடி, பார்த்தா அவங்களோடய சேர்ந்து குரூப்பிசம் பண்ணிட்டு இருக்கேன். இது உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? அவங்க தான் ஓன் கேம் ஆடிக்கிட்டு இருக்காங்க. சொல்ல போனா அவங்க சொல்றதுதான் நீ செஞ்சுக்கிட்டு இருக்க. அது உனக்கு தெரிய மாட்டேங்குது, பாவம். ஆனா வெளியே இருக்கிறவங்களுக்கு அப்படியே தெரியுது. உனக்கு வெளியே என்ன இமேஜ் தெரியுமா? ஒரு ஈவில் வில்லன் இமேஜ் வந்திருக்கு. அதுக்காக நம்ம உள்ள போனோம். தயவு செஞ்சு பிரஜனோட விளையாட்டை விளையாட விடு, ஓன் விளையாட்டை நீ விளையாடு, குரூப்பிசம் பண்ணி தொலையாத. அப்புறம் சுபியோட தங்கச்சியோ யாரோ வந்து, உனக்கு எனர்ஜியே இல்லடி, வெளியே எப்படி இருப்ப துரு துரு துருன்னு,
உள்ள என்னடி அப்படி இதாயிட்ட, உள்ள உனக்கு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் யாரும் கிடையாது, அந்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் தேவை கிடையாது, வெளியே வந்து பாத்துக்கலாம். அப்புறம் நீ ரொம்ப செல்ஃப் ரெஸ்பெக்ட் இல்லாம நடந்துக்கிறடி, எவனோ வந்து உன்னை ஏச்சுனா நீ பாட்டுல ஓன்னுட்டு இருக்க. உன்னை அட்டாக் பண்ணுனா உனக்காக நீ தான் நிக்கணும், அங்க யாரும் உனக்காக நிக்க மாட்டாங்க. நீ செல்ஃப் ரெஸ்பெக்ட் இல்லாம விளையாடுறியோன்னு எனக்கு தோணுது, பாத்துக்க. அதுக்கப்புறம் விக்ரம், அவருக்கு அவங்க பிரதர் வந்திருக்காரு போல இருக்கு. அவர் சொல்லுவோம் கேம் எல்லாம் நல்லா இருக்கு, சூப்பராக தான் இருக்கு, ஒன்றும் குறை சொல்ற அளவுக்கு இல்லை. இப்போ ரீசெண்டாக நீ விளையாடுற ஒரு 3 வாரமா விளையாடுற கேம் தான் ரொம்ப நல்லா பிடிச்சிருக்கு எங்களுக்கு. அடுத்த 50 நாள் இருக்கு, அது இன்னும் கஷ்டமா இருக்கும். பி ரெடி. உனக்கு கிடைக்காதது ஒன்று கிடைக்கணும்னா இது வரைக்கும் நீ பண்ணாத ஒரு விஷயத்த பண்ணணும். என்டர்டைன்மெண்ட்லாம் சூப்பராக தான் பண்ற அப்படின்ட்டு எனக்கு அதை பார்க்கும்போது ஒரு கோடு வேர்ட் சொன்ன மாதிரி தெரிஞ்சுது. இது உன்னுடைய சீசன், இறங்கி ஆடு அப்படின்னா இது உன்னுடைய சீசன். அப்படின்னா நீ அந்த எத்தனையாவது பொசிஷன்ல இருக்க அப்படிங்கிறதுக்கு உன்னுடைய சீசன். அப்படின்னா நீ இப்ப டாப்ல தான் இருக்க, இப்ப டாப் 3 பிளேயர்ஸ்ல விக்ரம் அப்படிங்கிற பேர்ல நீ இருக்க. அதனால இது உன்னுடைய சீசன். அவர் ஏதோ புரிஞ்ச மாதிரி அப்படி ஒரு சிரிப்பு சிரிச்சாரு. இது உன்னோட சீசன், இறங்கி ஆடு. மேபி ஃபேமிலி ரவுண்டுக்குள்ள உள்ள வரும்போது நான் சூப்பரா விளையாண்டு டாப் 3ல இருக்கேன், என்னால இந்த ஷோ ஓடுற மாதிரி நான் நிறைய ப்ரோமோல எல்லாம் வர்றேன் அப்படின்னா இது உன்னோட சீசன், சூப்பரா விளையாடுன்னு சொல்ல சொல்லியிருப்பாங்க. இப்ப 50வது நாள்லயே உள்ள போகாமலே வீடியோ மூலமா வர முடியும் போது அவர் அழுத்தி சொல்றாரு இது உன்னோட சீசன், இறங்கி ஆடு அப்படின்னு. இவர் வந்து ஒரு அப்படிங்கிற மாதிரி ஒரு சிரிப்பு சிரிச்சாரு. எனக்கு அப்படி தோணுச்சு. அப்புறம் வியானாக்கு வந்து போன வாரம் ராணவன் ஒருத்தர் வந்தாருல, அவர் அவங்களோட ஃப்ரெண்டு. அவர் வியானா எப்படி இருக்கீங்க, ஃபர்ஸ்ட் 3 வீக்ஸ் சூப்பரா விளையாடுங்க வியானா, பட் அந்த 3 வீக்ஸுக்கு அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா காணாம போயிட்டீங்க, ஒரு குரூப்லயும் சேராதீங்க. அப்புறம் முக்கியமானது வியானா, தயவு செஞ்சு இந்த கியூட்னஸ் இன்னும் பண்ணாதீங்க அப்படின்னு வியானாக்கு வந்து நம்ம நல்லா இருக்குன்னு நினைச்சு பண்ணிக்கிட்டு இருந்ததா வேணாங்கிறானேன்ட்டு. உள்ள வந்து சில கியூட்னஸ்லாம் மட்டும் கொஞ்சம் கம்மி பண்ணிட்டீங்கன்னா இன்னும் கொஞ்சம் ரொம்ப சூப்பரா இருக்கும். ஏன்னா நீங்க தெளிவா பேசும்போது இங்க எல்லாத்துக்குமே பிடிச்சிருக்கு. ப்ளீஸ் அந்த கியூட்னஸை ரெடியூஸ் பண்ணுங்க. நீங்க தெளிவா பேசுவீங்க ஒரு வியானா இருக்குல்ல, அதுதான் வெளியே இருக்கிறவங்களுக்கு பிடிச்சிருக்கு. நான் பண்றான் வர்றான் நோன்றான் இதெல்லாம் வேணாம். இது நான் சொன்னது. அவர் சொன்னாரு கியூட்னஸை குறைச்சிக்கிங்க, தெளிவா பேசுற வியானா அதுதான் வெளியே இருக்கிறவங்களுக்கு பிடிச்சிருக்கு. எபிசோட் முடிஞ்சு போச்சு. இவங்க சர்ப்ரைஸை வச்சு எபிசோட ஓட்டிட்டாங்க. பிரியாணி இல்ல, ஒரு கரல் பிடிச்ச ஆணி இல்ல, இவ்வளவுதாங்க. எபிசோட் முடிஞ்சு போச்சு. இன்னும் என்ன உட்காந்துருக்கீங்க, போயிட்டு வாங்க.